பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. லா தஃப்தஹ் ஃபாக. من أين نقرأ؟ الدرس الخامس. الدرس الخامس في مكتب مدير معهد اللغة العربية. ما معنى؟ مكتب معناه آفيس، مدير معناه headmaster، معهد معناه institution، معهد institution. في مكتب مدير معهد اللغة العربية. ما معنى؟ அரபு மொழி இன்ஸ்டிடியூஷனுடைய தலைமை ஆசிரியருடைய ஆஃபீஸிலே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல், முஹாதசா தான், கான்வர்சேஷன் தான் இங்கே என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இல்லைங்கஜா? யுஸ்மாஉ தர்குன் அலல் பாப். கதவின் மீது தட்டுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. தர்க்குனா என்னது? தட்டுகிற சத்தம். யுஸ்மாவு கேட்கப்படுகிறது. தர்குன் அலல் பாப், கதவின் மீது தட்டுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. முதிர் உடனே என்ன சொல்றாங்க? மாதா யகூலு உதுகுல், கம், நுழையுங்கள். அப்போ பார்த்தா யதுகுலு ஷாபுன் வ யுஸல்லிமு. யார் என்ட்ராகிறாரு? ஒரு வாலிபர் நுழைகிறார். மேல என்ன சொல்றாரு? சலாம் சொல்றாரு. சல்லம யுஸல்லிமு, சலாம் சொல்கின்றார். வ அலைக்குமுஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்னு முதீர் சொல்றாங்க. சொல்லிட்டு கேட்குறாங்க, அ தாலிபுன் ஜதீதுன் அன்த, ஆர் யூ நியூ ஸ்டூடெண்ட்? லா, ஷாப் சொல்றாரு அந்த வாலிபர், இல்ல ஆனா ஜாயிருன், நான் விசிட்டர், நான் என்ன செஞ்சிருக்கேன், சும்மா சந்திக்கலான்னு வந்திருக்கிறேன். ஐ எம் விசிட்டர். நான் சந்திக்க வந்திருக்கிறேன், ஒரு விசிட்டரா வந்திருக்கேன். உங்க காலேஜ், உங்க இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. உடனே முதீர் சொல்றாங்க, அஹலம் வ சஹலா. அஹலம் என்ன அர்த்தம்? உங்கள் வரவு நல்வரவாகட்டும். இஜ்லிஸ், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். மின் ஐன அன்த, நீங்க எங்கிருந்து வர்றீங்க? ஷாபு சொல்றாரு, அன மின் பாகிஸ்தான், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் பாகிஸ்தான். அன முஹாதிருன் ஃபீ மஅஹதில் லுகத்தில் அரபியத்தி பிலாஹூர். என்ன அர்த்தம்? முஹாதிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? லெக்சரர்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? லெக்சரர்னு சொல்லுவோம்ல, பாடம் நடத்தக்கூடிய அந்த ஆசிரியருக்கு என்ன சொல்லுவாங்க? காலேஜ் லெக்சரர்னு சொல்லுவாங்களே. காலையில் ப்ரொஃபஸர், காலேஜில் பாடம் நடத்தக்கூடியவங்களுக்கு லெக்சரர்னு சொல்லுவாங்க. எங்க லெக்சரரா இருக்காரு இவரு? அரபு மொழி இன்ஸ்டிடியூஷன்ல லாகூர்ல, பாகிஸ்தான்ல ஒரு இடம் இருக்கு. அது என்னது? கேபிட்டல் லாகூர். லாகூர்ல இருக்கக்கூடிய அரபு மொழி இன்ஸ்டிடியூஷன்ல நான் ஒரு லெக்சரரா இருக்கிறேன். என்ன ஜிஅது ஹாஜ்ஜன், நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? ஹாஜியா வந்திருக்கிறேன். ஹஜ் செய்யக்கூடியவனாக நான் வந்திருக்கிறேன். ஃபயிக்தனம்து, நான் பயன்படுத்தி கொண்டேன். ஃபயிக்தனம்து, நான் எனவே பயன்படுத்தி கொண்டேன். ஹாதிஹில் ஃபுர்சத்த, இந்த சந்தர்ப்பத்தை. நான் ஹஜ்ஜுக்காக வந்திருக்கேங்க. இந்த ஹஜ்ஜுக்காக வந்த சந்தர்ப்பம், ஃபுர்சத்னா என்னது? இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொண்டேன். எதற்கு? லி ஜியாரத்தி மஅஹதிக்குமுஷ் ஷஹீர். என்ன அர்த்தம்? பிரபலியமான உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனை
விசிட் செய்யறதுக்கு என்ன செஞ்சேன், இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன். ஷஹீர்னா என்னது? கவனிக்கிறீங்களா? பிரபலியமான உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனை சந்திப்பதற்கு இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன். கீழலி, எனக்கு சொல்லப்பட்டது, இன்னும் நிச்சயமாக இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. எந்த இன்ஸ்டிடியூஷன்? இந்த அரபி இன்ஸ்டிடியூஷன், உங்களுடைய அரபி இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அஹ்சனு மாஹதின்னு சொல்லப்பட்டிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அழகானது. எதுக்கு அழகானது? லி தாலீமில் லுகத்தில் அரபியத்தி லி கைரின் நாத்திகீன பிஹா. என்ன அர்த்தம்? அரபு மொழி பேச தாய்மொழியாக கொள்ளாத, லி கைரின் நாத்திகீன பிஹன்னா என்ன அர்த்தம்? அரபியை தாய்மொழியாக கொள்ளாத மக்களுக்கு அரபியை கற்றுக் கொடுப்பதுடைய விஷயத்துல மிகவும் அழகான இன்ஸ்டிடியூஷன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். லி தாலீமில் லுகத்தில் அரபியத்தி, அரபு மொழியை கற்றுக்கொள்வதிலே, லி கைரின் நாத்திகீன பிஹா, கற்றுக் கொடுப்பது. லி கைரின் நாத்திகீன பிஹானா என்ன அர்த்தம்? அரபு மொழி தாய்மொழியாக இல்லாத அந்த மக்களுக்கு அரபு மொழியை கற்றுக் கொடுக்கிற விஷயத்திலே உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் என்னது? மிகவும் அழகானது என்று எனக்கு சொல்லப்பட்டது. எனவே ஐ லைக், எனவே நான் பிரியப்படுகின்றேன். அன் அத்தலிஅ, என்ன அர்த்தம்? அன் அத்தலியானா என்ன அர்த்தம்? நான் தெரிந்து கொள்வது. ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் தெரிந்து கொள்வது. எதை தெரிந்து கொள்வது? அலா மனாஹிஜிஹி, அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய சிலபஸ். என்னது? அப்படி என்னதான் சிலபஸ் வச்சிருக்கீங்க உங்க மதரசால, உங்க இன்ஸ்டிடியூஷன்ல? அஹ்சனு இன்ஸ்டிடியூஷன் வேற சொல்றாங்களே. அப்ப நான் தெரிந்து கொள்வதற்கு பிரியப்படுகிறேன். அலா மனாஹிஜிஹி, மனாஹிஜ்னா என்னது? அதனுடைய சிலபஸையும், வ குத்துபிஹி, மேலும் அதனுடைய ஃபி அஸ்னாஇ தர்சி குல்ல யௌமின் தஹுர்ஜு ஜிலிஸ் வ குத்துபிஹி, மேலும் அதனுடைய பாடத்தை, புத்தகத்தை, அதனுடைய புத்தகங்களையும் அதனுடைய சிலபஸையும் நான் தெரிந்து கொள்வதற்கு பிரியப்படுகிறேன். உடனே தலைமை ஆசிரியர் சொல்றாங்க, முதீர் மர்ஹபம் பிக்க, என்ன செய்யட்டும், வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறார். மஸ்முக, உங்க பேரு, இப்பதான் பேரையே கேட்கிறார், உங்க பேரு என்ன? உடனே அவர் சொல்றாரு, இஸ்மி, என்னுடைய பேர் மஹதி இப்னு அப்துல் ஹாதி, அப்துல் ஹாதியுடைய மகன் மஹதி. என் பேர் என்னது? மஹதி. உடனே தலைமை ஆசிரியர் தன்னுடைய இன்ஸ்டிடியூஷனை விளக்குறாரு. என்ன செய்யறாரு? எதிர்சு ஃபீ மஅஹதினா தாரிசூன மின் முஅலமி பிலாதில் ஆலம். என்ன சொல்றாரு? எதிர்சு, படிக்கிறார்கள், ஃபீ மஅஹதினா, எங்களுடைய இன்ஸ்டிடியூஷனிலே படிக்கிறார்கள், தாரிசூன, படிக்கக்கூடியவர்கள் படிக்கிறார்கள், மின் முஅலமி பிலாதில் ஆலம், இந்த உலகத்தினுடைய ஊர்களினுடைய மிக மிக என்னது பெரிய பெரிய ஊர்கள்ல இருந்தெல்லாம் வந்து படிக்கிறாங்க. உலகத்தினுடைய ஊர்களிலேயே, முஅலம்னா என்னது? பெரிய பெரிய ஊர்கள்ல இருந்தெல்லாம் என்ன செய்யறாங்க? வந்து படிக்கிறாங்க. யுஎஸ்ஏல இருந்து படிக்கிறாங்க, ஜப்பான்ல இருந்து வந்து படிக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள், ஊர்கள்ல இருந்து என்ன செய்யறாங்க? வந்து படிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, யதராவஹு அததுஹும், அவர்களுடைய எண்ணிக்கை ஆகிவிட்டது, பைன 450 வ 500. எத்தனை? 450க்கும் 500க்கும் மத்தியில அதனுடைய எண்ணிக்கை எத்திவிட்டது. எத்தனை பேர் படிக்கிறாங்களா இந்த இன்ஸ்டிடியூஷன்ல? அவ்வளவு பேர் படிக்கிறாங்க. எத்தராவகுனா எத்தி விட்டது.
எத்தி வைத்தது எத்தனைக்கு மத்தியில் 400க்கும் 450க்கும் 500க்கும் மத்தியிலே அதனுடைய எண்ணிக்கை எத்தி விட்டது. முத்தத்து திராசத்தி ஃபீஹி என்ன அர்த்தம்? படிக்கக்கூடியவர்களுடைய கால அளவு. முத்தத்துனா என்ன அர்த்தம்? டியூரேஷன் அர்த்தம். எவ்வளவு வருஷம் படிக்கணுங்க? முத்தத்து திராசத்தி ஃபீஹி, எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கக்கூடிய கால அளவு டியூரேஷன் என்னன்னா சனத்தான். எத்தனை வருஷம் கோர்ஸா? 2 வருஷம் தான். சித்திக் ஹவுஸா பேசாம அங்க போய் சேர்ந்துடலாம் போல இருக்கு. 7 வருஷம் படிக்கணுமா? 5 வருஷம். போறீங்களா? சவுதிக்கு போறீங்களா? இல்லைங்கச்சா, எத்தனை வருஷமா? 2 வருஷம் தான். அடுத்து சொல்றாங்க, ஹாதிஹி, ஒரு பேப்பர் எடுத்துட்டு வர்றாரு, ஹாதிஹி நுஸ்ஹத்தும் மினல் மனாஹிஜ், இது ஒரு காப்பி. காப்பினா குடிக்கிற காப்பி இல்ல, நுஸ்ஹானா பிரிண்ட் அவுட். ஹாதிஹி நுஸ்ஹத்துன், இது ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி. மினல் மனாஹிஜ், சிலபஸ் உடைய ஒரு பிரிண்ட் அவுட், இது காப்பி. இது பாருங்க. வஹிய ஹதியத்துன் லக, இந்தாங்க வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு அன்பளிப்பு. அவர் அதைத்தானே தெரிஞ்சுக்க வந்திருக்காரு. இவ்வளோ ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷன்னா என்னதான், எப்படி தான் சிலபஸ் வச்சுருக்காங்க. அப்போ என்ன செய்கிறாரு, அதனுடைய சிலபஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஜெராக்ஸ் காப்பி என்ன செய்கிறாரு, இதாங்க உங்களுக்கு அன்பளிப்புன்னு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இன்னொன்னையும் சொல்கிறாரு, வஹாதிஹி பாலு குத்துபினா, எங்கள் இன்ஸ்டிடியூஷனுடைய புக்ஸ் இதுதான் அப்படின்னு என்ன செய்கிறாரு, சில புக்ஸை கொடுக்குறாரு. ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப சிறப்பாகனா 2 வைக்கும். ஒன்று சிலபஸ்ஸு, அதில் பாடத்திட்டம். சிலபஸ்னா என்னது? பாடத்திட்டம், அதில் வைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்கள், இதுதானே முக்கியம். இது எந்த அளவுக்கு இருக்கோ அது உயரும். அப்போ 2ஐயும் கொடுத்துட்றாரு. உடனே மஹதி கேட்குறாரு, அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, யும்கினுனி ஐன யும்கினுனி, என்ன அர்த்தம்? ஐன யும்கினுனி என்ன அர்த்தம்? எங்கே முடியும்? ஷிராஉ ஹாதிஹில் குத்துப், இந்த புத்தகத்தை வாங்குவதற்கு எங்கே முடியும்? ஷிரா, இஷ்டரான்னு வந்துச்சுல்ல, அதனுடைய அசல் மஸ்தரானது ஷிரா. ஷிராவுனா என்னது? வாங்குவது. இந்த புத்தகங்களை வாங்குவது எங்க முடியும்? உடனே தலைமை ஆசிரியர் சொல்றாரு, ஹாதிஹில் குதுப் லா துபாஉ, திஸ் புக்ஸ் ஆர் நாட் சேல். சொல்லுவோம்ல, இது விற்பனைக்கு அல்ல. அதான் அரபியில் என்ன அர்த்தம்? லா துபா. பா என்ன அர்த்தம்? விற்றான்னு அர்த்தம் இல்லைங்க, அப்படிதானே? பாயோல் அஸ்னாம், பா யபிஉ பைஅன் ஃபஹுவ பாய, பிஅ யுபாஉ மஜ்ஹூல் முலாரி லா துபாஉ. இந்த புத்தகங்கள் என்ன கிடையாது? நாட் சேல், விற்பனைக்கு கிடையாது, விற்கப்படுவது கிடையாது. யும்கினுக, உன்னால் முடியும், அல் ஹுசூல், அடைந்து கொள்வது, அலைஹா, இந்த புத்தகங்களை அடைந்து கொள்வது உன்னால் முடியும். மஜ்ஜானன், ஃப்ரீ. மஜ்ஜானன் அரபியில் என்ன அர்த்தம்? ஃப்ரீ, இலவசம். எங்க ஃப்ரீயா பெற்றுக்கொள்ள முடியும் உன்னால? மின் மர்கஸி ஷுஊனி தஅவா. மர்கஸ்னா சென்டர், ஷுஊனி தஅவானா அழைப்பு பணிக்காக இருக்கக்கூடிய சென்டரில். மர்கஸ்னா மர்கஸ் சொல்லுவாங்களேங்க, மர்கஸ், டெல்லி மர்கஸ் இந்த மாதிரி சொல்லுவோமே, சென்டர் பிளேஸ். அப்ப அழைப்பு பணிக்காக வைத்திருக்கக்கூடிய மர்கஸிலே ஃப்ரீயாக உங்களால் பெற்றுக்கொள்வது சாத்தியம். விளங்குச்சா? மஜ்ஜானன் என்ன அர்த்தம்? ஃப்ரீ. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு யார் வந்துடுறாங்க? எதுகுலு சாக்கின், ஊத்தக்கூடியவர் வருகிறார். சாக்குனா யாரு? யசுப்பு லஹுமா அல் கஹ்வத, இருவருக்கு என்ன ஊத்துறாரு? காஃபி ஊத்துறாரு. ஓகேவா? மஹதி உடனே சொல்றாரு,
அதுஊக லிஸியாரத்தி மஅஹதினா. போட்டார் பாருங்க ஒரு போர்டு. என்ன சொன்னாரு அந்த தலைமை ஆசிரியர்? என்ன சொல்றாரு தலைமை ஆசிரியர்கிட்ட? உங்களை நான் அழைக்கிறேன் லி ஜியாரத்தி மஅஹதினா, எங்க இன்ஸ்டிடியூஷனை நீங்க என்ன செய்யணும், விசிட் பண்றதுக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாதிஹி பிதாகதி, திஸ் இஸ் மை கார்டு. பிதாகத்னா ஐடி, அந்த கார்டு சொல்லுவாங்களே, பெரிய பெரிய ஆட்கள் வச்சிருப்பாங்களே, அந்த இந்த கார்டு கொடுப்பாங்களே, விசிட்டிங் கார்டு. ஹாதிஹி பிதாகதி, திஸ் இஸ் மை கார்டு, வஃபீஹி உன்வானி, இன் தட் மை அட்ரஸ். அதுல என்னுடைய என்ன இருக்குது, அட்ரஸ் இருக்கு. உன்வான்னா என்ன அர்த்தமா? உன்வானி, என்னுடைய அட்ரஸ் இருக்கிறது. உன்வானுல் மஅஹத், இன்ஸ்டிடியூஷனுடைய அட்ரஸ் அதுல இருக்கு. அப்போ உடனே தலைமை ஆசிரியர் அவர் ஒரு கெத்த கிளப்புறாரு பாருங்க. அப்படியா? மாஷா அல்லாஹ், மாஷா. ஆனா மதுஊன், நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். முஅத்தமரின் ஃபி பாகிஸ்தான, பாகிஸ்தானிலே ஒரு கான்ஃபரன்ஸுக்கு கலந்து கொள்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். முஅத்தமர்னா என்ன அர்த்தம்? புரியல. ஹுதூர்னா கலந்து கொள்வது, ஹாதிராவது, ஆஜராவது. முஅத்தமர்னா என்ன அர்த்தம்? ஃபி பாகிஸ்தான் பாத அஷ்ஹுர், சில மாதங்களுக்கு பிறகு பாகிஸ்தான்ல நடைபெற இருக்கிற ஒரு கான்ஃபரன்ஸிலே கலந்து கொள்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இஸ்ஹாக் பாய், மாதா பாய், நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? அழைக்கப்பட்டிருக்கிறேன். சஅன்தஹிசு ஹாதிஹில் ஃபுர்ஸத, இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன், இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். வஅஸூரு, மேலும் நான் சந்திக்கிறேன், விசிட் பண்றேன். மஅஹதுக்கும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாட நான் என்ன செய்றேன், உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனை விசிட் பண்றதுக்கு நான் என்ன செய்றேன், தயாராகிறேன், வர்றேன், சந்திக்கிறேன் அப்படின்றாரு. எனக்குச்சா? உடனே சாக்கி கேட்கிறாரு, வந்து டீ ஊத்து காஃபி ஊத்த வந்தவர் என்ன கேட்கிறாரு? அசுபுலக மஸீதா மினல் கஹ்வா யா ஷேக், ஷேகே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஃபி ஊத்துட்டுமான்னு கேட்கிறாரு. மஸீதுனா என்ன அர்த்தம்? அசுபுலக, சப்ப யசுபு, அப்படிதானமா? முதாரி முத்தகல்லிம். அசுபுலக் மஸீதன் மினல் கஹ்வா யா ஷேக், ஷேகே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காஃபி ஊத்தட்டுமா? லா ஷுக்ரன், நோ தேங்க்ஸ். லா வ ஷுக்ரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ தேங்க்ஸ். அடுத்து கேட்கிறாரு, அஸ்தஅதினுக அல் ஆன் யா ஃபலீலத்த ஷேக், கண்ணியத்திற்குரிய பெருந்தகையே, தற்போது நான் செல்வதற்கு உங்களிடத்தில் அனுமதி தேடுகிறேன். அஸ்தஅதினுனா இஸ்தஅதன, அதீனா அனுமதி அளித்தான், இஸ்தாதனா அனுமதி அளிக்க தேடினான். அஸ்தாதினுக்கனா உங்களிடத்தில் அனுமதியை தேடுகின்றேன். அல்லான் இப்போது, யா ஃபலீலத்த ஷேக், கண்ணியத்திற்குரிய ஷேக், உங்களிடத்தில் என்ன செய்யறேன், வெளியே போறதுக்கு அனுமதி தேடுறேன். ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வானாக, நற்கூலியை வழங்குவானாக. உடனே முதீர் சொல்றாரு, இலல் லிகா, என்ன அர்த்தம்? சந்திப்போம் சொல்லுவோம்ல. என்னது இங்கிலீஷ் என்ன சொல்லுவீங்க? கிளாட் யூ மீட்டிங் யூவா, என்னது? இலல் லிகானா என்ன அர்த்தம்? நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துவா சொல்றார், துவா செஞ்சு அனுப்புறாரு. சஹிபத்துக்க அஸ்ஸலாமத்து ஃபில் ஹல்லி வத் தரஹால், என்ன அர்த்தம்? சஹிபத்துக்க அஸ்ஸலாமத், உனக்கு சலாமத்து ஏற்படட்டுமாக, உனக்கு என்ன செய்யட்டுமாக, சலாமத்து ஏற்படட்டுமாக. எங்க? ஃபில் ஹல்லி, நீ ஊரிலே இருக்கும் போதும், வத் தரஹாலி, பயணத்திலே இருக்கும் போதும் உனக்கு சலாமத்து ஏற்படட்டும், நல்லபடியா போயிட்டோம், சந்திப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விளங்குச்சா? அப்ப எத்தனாவது லெசன் முடிஞ்சு? 5வது லெசன் முடிஞ்சு. அப்ப தமாரின்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. மணி ஜாயர், ஹூ இஸ் விசிட்டர்? மஹதி இப்னு
அப்துல் ஹாதி. அவருடைய பேர் என்ன? மஹதி இப்னு ஹாதி. லிம ஜாரல் மஹத், ஏன் சந்திச்சாரு? ஏன் இந்த இன்ஸ்டிடியூஷனை ஜியாரத் பண்ணாரு? என்னது, எதை தெரிஞ்சுக்கிறதுக்கு? அதாங்க அஹ்சனு மஹதின், ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப அழகான இன்ஸ்டிடியூஷன் கேள்விப்பட்டேன், அதனால என்ன செய்வதற்கு, இதனுடைய சிலபஸையும் புத்தகத்தையும் அறிந்து கொள்வதற்காக ஜியாரத் செஞ்சாரு. அத்துபாஉ குதுபுல் மஹத் என்ன அர்த்தம்? அத்துபாஉ குதுபுல் மஹத், புத்தக இன்ஸ்டிடியூஷனுடைய புத்தகம் விற்பனைக்கு இருக்கா? லா துபாவ். என்ன போடணும்? ஹாதிஹில் குதுப் லா துபாவ், திஸ் புக்ஸ் ஆர் நாட் சேல். அடுத்து மின் ஐன யும்கினுல் ஹுசூல் அலைஹா, இதை எங்கு பெற்றுக்கொள்வது சாத்தியம்? எங்க பெற்றுக்கொள்வது சாத்தியம்? யும்கினுல் ஹுசூல் மின் மர்கஸ் மஜ்ஜானன், அதான் முக்கியம். மஜ்ஜானன் என்ன அர்த்தம்? ஃப்ரீயா பெற்றுக்கொள்ளப்படும். எங்க இருந்து? மின் மர்கசி ஷுஊனி தாவா. அதை எழுதுங்க கரெக்டா. ஓகேவா? முடிஞ்சா அடுத்து பாருங்க, தம்ரீன் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாடத்தில் வந்து மஜ்ஹூல் மாலி மஅரூஃப் கொடுத்துருக்காங்க, மாலி மஜ்ஹூல் எழுதணும். முதாரி மஅரூஃப் கொடுத்துருக்காங்க, முதாரி கலிமா ஷஹாதத், அஷ்ஹது அல்லா, எல்லாம் சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதுங்க. கால, காலவுடைய மஜ்ஹூல் என்ன? கீழே. பாஅ பீஅ, சாக ஜார ஜீர, ஜாத ஜீத, காஃப கீஃப. எழுதியாச்சா? யகூலு யுகாலு, யபீஉ யுபாஉ, யசூகு யுசாகு, யசூரு யுசாரு, யசீது யுசாது, யகாஃபு யுகாஃபு. இதுக்கு தான் சொன்ன கிதாப் வாங்கணுன்றது. எழுதுற வேலை இல்லைல்ல, ஆல்ரெடி எழுதியிருக்கிறதுனால உனக்கு தூக்கம் வருது. யாருக்கோ பொறுப்பு கொடுத்தனே அழிக்க சொல்லி, இஸ்மாயிலுக்கா பென்சில் எழுதுறதா ஃபுல்லாக அழிச்சிக்க சொன்னேனே. அரிஷத்துயா, அரிஷது புக்கு, புது புக்கு இருந்தாலும் தூங்குவான். எழுதியாச்சாமா? எழுதியாச்சா? எழுதியாச்சா? அடுத்து பாருங்க, இன்னொருத்தம் இங்கிட்டு பாருங்க, ஃபேல்ல முலாஃபான ஃபேல் இருக்கு. முலாஃபான ஃபேல் இன்ட்ரோ போயிட்டு வாங்க, 10 நிமிஷம். முலாஃபான ஃபேல் 50 ஆச்சு, 11க்கு வரைக்கும். முலாஃபான ஃபேல் இருக்கா? என்ன? சுலாசி முஜரத், சுலாசி மஸீத் ஃபில முலாஃப் என்ன? இஸ்ஹாக், சுலாசி முஜர்ரதுலையும் சுலாசி மஸீத் ஃபியிலையும் முலாஃபான ஃபேல் என்ன? ருபாய் முஜர்ரதுலையும் ருபாய் மஸீத் முலாஃபான ஃபேல் என்ன? அல்லாஹு அக்பர். நூர், அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம். ஐன் கலிமாவும் லாம் கலிமாவும் ஒரே இனத்திலே உள்ள எழுத்தாக இருப்பது சுலாசி முஜரத், சுலாசி மஸீத் ஃபீல முதாஃப். உதாரணமாக மத்த வந்துருச்சா மண்டைக்குள்ள? அல்லாஹு அக்பர். நசீத, நவுது பில்லாஹி மினன் நிஸ்யான்.
அடுத்து ருபாய் முஜர்ரத் ருபாய் மஸீத் ஃபீல முதாஃப் என்ன? ஐன் கலிமா ஃபா கலிமாவும் முதலாவது லாம் கலிமாவுமா? ஃபா கலிமாவும் முதலாவது லாம் கலிமாவும் ஒரே இடத்துல இருக்கும். ஐன் கலிமாவும் இரண்டாவது லாம் கலிமாவும் ஒரே இடத்துல இருக்கும். உதாரணமாக ஜல்ஜல, தஸல்ஜல. அப்ப என்னது? இதுக்கு என்ன பேரு? முதாஃபான ஃபேல், அப்படித்தானே? இரட்டிப்பாக்கப்பட்ட இது. இப்ப பாருங்க, அப்ப என்னது? சுலாசி முஜர்ரத் சுலாசி மஸீத் ஃபீல எது ஒரே மாதிரி இருக்கும்? ஐன் கலிமாவும் லாம் கலிமாவும் ஒரே எழுத்தா இருக்கும். உதாரணமாக மத்த, அஅப்த, அஅததன்னு இருக்கு. அஃஅல வஸ்ன. ஐன் கலிமா லாம் கலிமா ஒரே மாதிரி இருக்குது. மத் சேர்த்து அஅத்த. தாய்க்கு மேல என்ன செய்யுது? நீ எந்திரி. அந்த இளங்கும் கும்டா மா அத்தக்கல்லமு யஃபலு வீடியோ. அப்ப புரிஞ்சா? ருபாய் முஜர் ருபாய் மஸீத் ஃபீல முதாஃப் என்னது? என்னது மோலா? ஃபா கலிமாவும் முதலாவது லாம் கலிமாவும் ஒரே எழுத்தா இருக்கும். ஐன் கலிமாவும் இரண்டாவது லாம் கலிமாவும் ஒரே இடத்துல இருக்கு. உதாரணமா ஜல்ஜல. ருபாய் மஸீத் ஃபீக்கு உதாரணம் தஸல்ஜல. விளங்குச்சா? அல்லாஹு அக்பர். இப்ப பாருங்க, இந்த முதாஃபான ஃபஅலுடைய இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும் அதான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஹஜ்ஜ என்ன அர்த்தம்? அவன் ஒரு ஆண் ஹஜ் செய்தான். ஹஜ்ஜ என்கிற ஃபஅல் என்ன ஃபஅல்? முதாஃப். அசல்ல எப்படி இருக்கும்? ஐன் கலிமா லாம் கலிமா ஒரே எழுத்துல இருக்கு. என்னது? ஜீம். ஹஜ்ஜ. அதனுடைய இஸ்முல் ஃபாயில் ஹாஜ்ஜுன். மத்த யமுத்து மத்தன் ஃபஹுவ மாத்துன், மாதிதுன் இருக்கும். அப்ப ஹஜ்ஜ யஹுஜ்ஜு ஹஜ்ஜன் ஃபஹுவ ஹாஜ்ஜுன். அசல் எப்படி இருக்கும்? ஹாஜிஜுன் இருக்கும். எப்படி இருக்கு? இஸ்முல் ஃபாயில்ல போட்டிருக்கு பாத்தியா? போட்டிருக்கு பாரு, ஹாஜ்ஜுன் ஹாஜிஜுன். அதே மாதிரி லன்ன லனனன் இருக்கும். லன்ன அவனொரான் எண்ணினான். லன்ன எழுன்னு லன்னன் எழுது. லான்னுன் சத்து வச்சு எழுது. பிரிச்சு எழுதுனா லானினுன். அடுத்து லல்ல தொலைந்து விட்டது, வழிகட்டு விட்டான். ரெண்டு அர்த்தம் இருக்கு. லல்ல எலில்லு லல்லன் ஃபஹுவ லால்லுன். அவன் வழிகட்டவன். வழிகட்டவனுக்கு அர்த்தம் என்ன? அசல் எப்படி வரும்? லாலிலுன். பிரிச்சு எழுது. மோளா எழுதுறீங்களா? முஸ்ஹப் மோளா பென்சில். ஏய் ஐன மிர்சா முக ஐன காயிபா ஐன காப சரக. அந்த தஜிது மின்ஹு இன்கான மிர்சாம் வஹுவ லா யக்துபு வ இல்லம் யகுன் அல் மிர்சாம் கைஃப யக்துபு. எழுதியாச்சா? தல்ல. தல்லனா என்ன அர்த்தம்? அறிவித்தான் அர்த்தம். தலீல். தல்ல யதுல்லு தல்லன் ஃபஹுவ இஸ்முல் ஃபாயில் தால்லுன். அசல் எப்படி வரும்? எழுதியாச்சா? எழுதியாச்சா? எழுதியாச்சலமா? அப்ப வாசிங்க. ஹஜ்ஜ யஹுஜ் சொல்லுப்பா. ஹஜ்ஜ யஹுஜ்ஜு ஹஜ்ஜன் ஃபஹுவ ஹாஜ்ஜுன். ஹஜ் செய்யக்கூடிய ஒரு ஆணுக்கு என்னது? ஹஜ்ஜுன். அடுத்து லன்ன எலுன்னு லன்னன் ஃபஹுவ லான்னுன்.
அடுத்து மர்ற விட்டம் பாருங்க, மர்ற கடந்தான், கிராஸ் பண்ணா, மர்ற எமுர்ரு மர்ரன் ஃபஹுவ மார்ருன். அடுத்து லல்ல எல்லு லல்லன் ஃபஹுவ லால்லுன், தல்ல எதுல்லு தல்லன் ஃபஹுவ தால்லுன். எழுதியாச்சா? அடுத்து பாருங்க, ஃபேல்ல அஜ்வஃப் என்னது? அஜ்வஃபான ஃபேல்னா என்னம்மா? அஜ்வஃபான ஃபேல்னா என்ன? ஐன் கலிமா இல்லத்துடைய எழுத்தாக இருப்பது. இல்லத்துடைய எழுத்து எது? வாய். வாய் தானே? அலிஃப் வாவு யா. இப்ப அஜ்வஃபான ஃபேல் அதுல வாவியாக இருப்பது என்னது? அதனுடைய ஐன் கலிமா என்னவா இருப்பது? வாவியா இருப்பதற்கு உதாரணம் அதனுடைய இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும் அதை கீழே போட்டிருக்காங்க பாருங்க. கால அசல் எப்படி இருக்கும்? கவலை. அப்படித்தானே? காலவுடைய அசல் கவலை. இப்போ கால யகூலு இஸ்முல் ஃபாயில் எப்படி? காயிலுன் அம்சா வந்துடும். வாவு என்னவாயிரும்? அசல் பார்த்தா காவிலுன் இருக்கும். கால யகூலு கௌலன் ஃபஹுவ காயிலுன், அசல் பார்த்தா காவிலுன் இருக்கும். அதே மாதிரி ஜார ஜியாரத் செய்தான், ஜார யசூரு ஜாயிருன், அசல் எப்படி இருக்கும்? விருன் இருக்கும். எழுதுங்க. எழுதியாச்சா? ஜார யசூரு ஜாயிருன். அடுத்து சாம நோன்பு வைத்தான், சாம யசூமு சௌமன் ஃபஹுவ சாயிம். எப்படி வந்தது? அது என்னது? இஸ்முல் அசல் எப்படி இருக்கும்? சாபிம். நாம தூங்கினான், நாயிம். நாம யனாமு நௌமன் ஃபஹுவ நாயிமுன், அசல் எப்படி இருக்கும்? நாவிமுன். எழுதியாச்சா? இது அஜ்வஃப்ல என்னது? வாவி. வாவாக இருந்தால் உதாரணம் கால யகூலு கௌலன் ஃபஹுவ காயிலுன். சொல்லுங்க. நான் தான் சாப்பிடல. மா அகல்து ஃபி ஸபாஹ் அன்தும் அகல்தும் குல் பி சௌத்தின் ஆதி. சொல்லுங்க என்னது? அடுத்து சொல்லுங்கடா சத்தமா. ஜார யசூரு ஜியாரத்தன் ஃபஹுவ ஜாயிருன். அடுத்து சாம யசூமு சௌமன். அடுத்து சௌமன் ஃபஹுவ நாயிம். அடுத்து அடுத்து அடுத்த தம்ரீன் பாருங்க. அஜ்வஃப்ல யாய். அஜ்வஃப்ல யாய் யாவாக இல்லத்துடைய எழுத்தாக இருப்பது. உதாரணமாக பா யபிஉ பாயுன், அசல் எப்படி இருக்கும்? பாயிஉன் இருக்கும். யா. மால யமீலு மாயிலுன், அசல் மாயிலுன். சார யசீரு சாயிருன், அசல் வந்து யா இருக்கும். ஆஷ யஈஷு ஆயிஷுன் ஆயிஸ். சால யசீலு சாயிலுன் சாயிலுன். எழுதியாச்சா? எழுதியாச்சா போல? எழுதியாச்சா? ஓகே. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதுக்கு முன்னாடி மூணாவது தம்ரீன் ஒன்று பேலன்ஸ் இருக்கா? 51வது பக்கத்தில் ஐயின் இருக்கா? ஐயின் குறிப்பாக்கு அல் அஃஆலல் ஜௌஃபா, அஜ்வஃபான ஃபஅலை குறிப்பாக்கு ஃபில் அம்சிலத்தில் ஆத்தியத்தி
பின்வரக்கூடிய உதாரணங்களிலே அஜ்வஃபான ஃபேல்களை குறிப்பாக்கு. குறிப்பாக்குங்க. ஃபர்ஸ்ட் வாசிங்க. பிகம் பிகம் பிஅத் சய்யாரத்துக்க யா ஜுபைரு. என்ன அர்த்தம்? பிகம் பிஅத் மஜ்ஹூல். பா யபியோல பிஅ பிஅ மஜ்ஹூல். பானா என்ன அர்த்தம்? மஜ்ஹூல் என்னப்ப? பிஅத் என்ன அர்த்தம்? புரியல. எங்கடா போன? விற்கப்பட்டது. சொல்லுங்கப்பா. ஏன்பா என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ வாய் எதுவும் இதுவாயிருச்சா? வாயை திறங்க. சொல்லு. என்னது பியாத்துனா? உன்னுடைய எவ்வளவு ரூபாய் கொண்டு விற்கப்பட்டது? பிகம் எத்தனை ரூபாய்க்கு விற்கப்பட்டது? உன்னுடைய வாகனம் விற்கப்பட்டது. ஆன்சர் இதுல எது அஜ்வஃப்? பியாத். பியாத் பி அஷரத்த ஆலாஃப் ரியாலின். எத்தனை ரியாலு? 10,000 ரியாலுக்கு விற்கப்பட்டது. எத்தனை ரியாலுக்கு விற்கப்பட்டது? 10,000 ரியாலுக்கு விற்கப்பட்டது. அடுத்து ஹினா இங்கே துபாओ முதாரி மஜ்ஹூல்ல பா யபிஓ வல் மஜல்லாத்னா இதழ்கள். நியூஸ் பேப்பரும் இதழ்கள் மேகசின். நியூஸ் பேப்பரும் மேகசினும் இங்கு விற்கப்படும். இதுல எது அஜ்வஃபான ஃபேல்? துபாओ. என்னது? மாலியா முலாரியா? முலாரியில மஜ்ஹூல். முலாரி மஜ்ஹூல். அடுத்து மூணாவது யுகாலு சொல்லப்படுகின்றது. இன்ன ஹாதிஹில் அர்ல நிச்சயமாக இந்த பூமி சதுபாஉ பில் மசாதி விற்கப்படும். பில் மசாதி. மசாதினா என்ன? கூடுதல் விலைக்கு விற்கப்படும். நிச்சயமாக இந்த பூமி கூடுதல் ரேட்டுக்கு விற்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதுல எது அஜ்வஃப்? யுகாலு ஒரு அஜ்வஃப். முலாரி மஜ்ஹூல். அடுத்து துபாவு என்னது? முலாரி மஜ்ஹூல். அடுத்து அயுகாலு அத்தமரு அம் யூசனு. என்ன அர்த்தம்? பேரிச்சம்பழம் எடை போடப்பட்டதா? அதாவது தராசுல எடை போடுறதுக்கு மீசான் யூசனும். இது அந்த படியில் அளப்பாங்களே அதுக்கு என்ன சொல்லுவாங்க? யுகாலு மிக்கியால். யுகாலு தமரு பேரிச்சம்பழம் படியில அளக்கப்பட்டதா? அம் யூசனு அல்லது தராசிலே எடை போடப்பட்டதா? அப்ப எது? யுகாலு. கால யகாலு கீல யுகாலு. காஃப யகாஃபு ஹீஃப யுகாஃபு மாதிரி. அப்ப யுகாலு முலாரி மஜ்ஹூல். அடுத்து வஃபி தன்சீல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா. என்ன சொல்றா? வ இதா கீல லஹும் அவர்களுக்கு சொல்லப்பட்டால். என்ன சொல்லப்பட்டால்? இருக்காவு ருக்கு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் லா யர்காவுன அவர் என்ன செய்ய மாட்டார்கள்? ருக்கு செய்ய மாட்டார்கள். ஓகேவா? இதுல எது அஜ்வஃப்? கீழே மாலி மஜ்ஹூல். எழுதியாச்சா? எழுதியாச்சுல? அடுத்து வாங்க இங்கிட்டு பாருங்க. நாக்கிசான ஃபேல்னா என்ன? நாக்கிசான ஃபேல்னா என்ன?
ஃபா கலிமா இல்லத்துடைய எழுத்தா இருந்தா மிசால், ஐன் கலிமா இல்லத்துடைய எழுத்தா இருந்தா அஜ்வஃப், லாம் கலிமா இல்லத்துடைய எழுத்தா இருந்தா நாகிஸ். நாகிஸான ஃபேல்னா என்னது? அப்சா. சாப்பிட்டதுல இருந்து வாயை திறக்க முடியலையா? வாயை திறங்க கேட்டா. அந்த அளவுக்கு சாப்பிட்டீங்களோ இது வரைக்கும்? நீங்க முஸ்தஃப்ல வாயை திறங்க, அப்போதான் நடத்துறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். தம்ரீன்னு எழுத வைக்கிற பாடத்திலேயே அப்போ வாயை திறக்காம அப்படி உட்காந்தே இருந்தா அப்போ என்னதான் தெரியும்? ஆக்டிவா பதில் சொல்லுங்க. சாப்பிட அந்த அளவுக்கு சாப்பிட்டீங்களோ? சுடு தண்ணி எடுத்துட்டு வர சொல்லிட்டா சரிமான ஆகிறதுக்கு? முஸ்தஃபே வாயை துற, மைக்கை பிடிச்ச இப்படி பேசுற உச்சகட்டமா? ரம்ஜானே ஆரம்பிச்சிட்டியா? தலையில கை வைக்க ஆரம்பிச்சிட்டியா? ஒழுங்கா உட்காரு, நேரா உட்காரு. கப்பல் கவுந்துருச்சா? ஏன்னா இப்படிலாம் இருந்தால் வாழ்க்கை எப்படி தான் ஜெயிக்க முடியுமோ தெரியல. எல்லா நேரத்திலும் ஆக்டிவாக இருக்கணும். திடீர்னு மனசு சரியாக இருக்கும்போது ஆக்டிவாக இருக்கிறது, மனசு சரியில்லாத போது ஆன்னு இருந்தேன்னா அப்புறம் அடுத்து துரத்திடுவாங்க வேலையை விட்டு. நம்ம வெளியே வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆக்டிவா இருக்கிற மாதிரி காட்டணும், துக்கத்திலேயே வாழ்றது. அவன் நாக்கிஸான ஃபேல்னா என்னது? லாம் கலிமா இல்லத்துடைய எழுத்தாக இருப்பது. அப்பா சவுண்ட் வந்துருச்சுப்பா. இப்ப இந்த உதாரணத்துல 7வது தம்ரீன்ல நாக்கிஸ்ல வாவி என்னது? வாவி. நாக்கிஸ்னா என்னன்னு கேக்குறியா? லாம் கலிமா இல்லத்துடைய எழுத்தாக இருப்பது. உதாரணமா பாருங்க, தா இருக்கா? அசல்ல பார்த்தா தஅவன்னு இருக்கும். தா அவன் ஒரு ஆண் அழைத்தான், வாவா அலிஃபா மாத்திருக்காங்க. தா யதுஉ தாஇன் இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும்? தாஇன். அலிஃப் லாம் வந்துச்சுன்னா அத்தாஇ யா வரும். அலிஃப் லாம் இல்லாம வந்துச்சுன்னா தாஇன். அலிஃப் லாமோட சேர்ந்து வந்துச்சுன்னா அத்தாஇ. அதனுடைய அசல் எப்படி இருக்கும்? தாஇஉன். வாவி இல்ல. இப்ப அடுத்து அதே மாதிரி இன்னொரு உதாரணம் கொடுத்திருக்கேன், அதை எழுதுங்க. நஜா. நஜா என்ஜு நாஜின். அப்படிதானே? அலிஃப் லாம் சேர்த்தா அந்நாஜி யா வந்துரும். அசல் எப்படி இருக்கும்? நாஜிஉன். அடுத்து அஃபா யஃபு ஆஃபின். அல் ஆஃபி. அசல் எப்படி இருக்கும்? ஆஃபி உன். அடுத்து தலா ஓதினான். அஃபானா மன்னித்தான், தலானா என்ன? திலாவத், குர்ஆன் திலாவத். தலா ஓதினான், எத்துலு ஓதுவான், தாலின் ஓதக்கூடியவன். அலிஃப் லாம் சேர்ந்தா அத்தாலி. அசல் எப்படி இருக்கும்? தாலி உன். எடுத்தாச்சா? எழுதியாச்சா? அடுத்து பாருங்க, நாக்கிஸ்ல யாயி. நாக்கிஸ்ல யாயி. நாக்கிஸ்னா என்னதுமா? சையது உமர். நாக்கிஸான ஃபேல்னா என்ன? வேலை வச்சு போ. விடிய விடிய கதை கேட்டு விடிஞ்ச பிறகு ஏடா நூறு? விடிய விடிய கதை கேட்டு விடிஞ்ச பிறகு சீதைக்கு சித்தப்ப ராமன் தானன்ற மாதிரி தான் உன் கதை. அப்ப லாம் கலிமா இல்லத்துடைய எழுத்தாக இருந்து யாயியாக இருக்கு. உதாரணமாக சகா எஸ்கி சாக்கின். அலிஃப் லாம் சேர்ந்தா அஸ்ஸாக்கி. எழுதுங்க. சகானா என்ன அர்த்தம்? புகட்டினான். அடுத்து ஹதா யஹ்தி ஹாதின். அலிஃப் லாம் சேர்ந்தா அல் ஹாதி. ஹதானா நேர்வழி காட்டினான். அடுத்து ஜனா. ஜனா யஸ்னி ஜானின் அஸ்ஸானி. ஜனானா விபச்சாரம் செய்தான். அடுத்து பனா யப்னி கட்டினான். பானின். அலிஃப் லாம் சேர்ந்தா அல் பானி. பகா அழுதான். பகா யப்கி பாக்கின் அல் பாக்கி. நசிய என்சா
நாசின், அந்நாசி. எழுதியாச்சா? எழுதியாச்சுல? அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க எப்படி எழுதியிருக்காங்க. ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. அது என்ன வகையை சார்ந்தது, அதனுடைய இஸ்முல் ஃபாயில் என்ன, அதனுடைய அசல் என்ன அப்படின்னு எழுதணும். இப்போ உதாரணமா பாருங்க, ஹஜ்ஜ இருக்கா, அதனுடைய வகை என்னது, முதாஃப். அதனுடைய இஸ்முல் ஃபாயில் என்ன, ஹாஜ். அதனுடைய அசல் ஹாஜிஜுன். இப்போ அதே மாதிரி கீழே சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க, அதை அப்படி எழுதணும். எப்படி எழுதுவீங்க? இடம் இருக்கா கிதாப்ல? எங்க இடம் இருக்கா? 55வது பக்கத்தில் இடம் இருக்கா? கீழே அங்க கூட எழுதுங்க. ஃபர்ஸ்ட் உதாரணம் ஜலச. ஜலச என்ன வகை? சுலாசியுல் முஜர்ரத். அதனுடைய இஸ்முல் ஃபாயில் என்ன? ஜாலிசுன். ஓகே, அதுக்கு அசல் தேவையில்லை, அது அசல். எழுதியாச்சா? 55வது பக்கத்தில் கீழே சின்ன கேப் இருக்கு, அதில் எழுதுங்க. இல்லை நோட்டில் எழுதுறீங்களா தனியா? ஜலச எழுதியாச்சா? ஜலச சுலாசி முஜர்ரது, அதனுடைய இஸ்முல் ஃபாயில் ஜாலிசுன். அடுத்து அக்கல, சுலாசியுல் முஜர்ரத் ஆகிலுன். ஆக்கிலுன். அடுத்து சஅல. சஅல சுலாசி முஜர்ரத், அதனுடைய இஸ்முல் ஃபாயில் சாயிலுன். கரஅ சுலாசி முஜர்ரத் காரியோன். எழுதலையா? எழுதியிருக்க மாட்டாங்களே, எங்கே எழுதியிருக்காங்க? நீ புது கித்தாப் வாங்கி மொத்தத்தையும் எழுதணும். சிரி, நல்லா சிரி, அறிவு அப்போ தான் வளரும். காரியோன். அடுத்து ஒகஃப. சுலாசி முஜர்ரத் என்னது அது? மிசால். ஃபாக்கலிமா இல்லத்துறை எழுத்தாக இருக்கு, அப்போ அது என்ன வகையை சார்ந்தது? வாக்கிஃபுன். மிசாலு, அதனுடைய இஸ்முல் ஃபாயில் வாக்கிஃபுன். ஷக்க சந்தேகம் கொண்டான், ஷக்க. முலாஃபு, அதனுடைய இஸ்முல் ஃபாயில் ஷாக்குன். அதனுடைய அசல் ஷாக்கிகுன். ஷாக்குன் அதனுடைய ஃபாயில், அசல் வந்து ஷாக்கிகுன். அடுத்து தாப. தாப தௌபா செய்தான், அது என்னது? அஜ்வஃப். அதனுடைய இஸ்முல் ஃபாயில் தாஇபுன். அம்சா தாஇபுன். அதனுடைய அசல் வாவி, இது தாவிபுன்.
தாவிபுன். அடுத்து காப அஜ்வஃப், அதனுடைய இஸ்முல் ஃபாயில் காயிபுன் யாயி, அப்ப காயிபுன். காயிபுன் அம்சா இஸ்முல் ஃபாயில், அதனுடைய அசல் காயிபுன். யா யாயி இது. அடுத்து ஷஃபா, என்னது இது? நாக்கிஸ். என்ன வகையை சார்ந்தது? லாம் கலிமா இல்லத்துடைய எழுத்தா இருக்கு, எனவே நாக்கிஸ். இஸ்முல் ஃபாயில் ஷாஃபின். ரஜா நாக்கிஸ், அது இஸ்முல் ஃபாயில் ராஜின். அலிஃப்லாம் சேர்ந்த அர் ராஜி, அலிஃப்லாம் சேர்ந்த அஷாஃபி. எழுதியாச்சா? இப்போ பாருங்க, இது வரைக்கும் இஸ்முல் ஃபாயில் எழுதிட்டு இருந்தோம். இப்போ அஜ்வஃப்ல வாவியில இஸ்முல் மஃபூல் எப்படி வரும்? கால, கால இருக்குல்ல, கால என்னது? கால அஜ்வஃப், வாவியா யாயியா? வாவி. கால யகூலு கௌலன் ஃபஹுவ காயிலுன், கீல யுகாலு கௌலன் ஃபஹுவ மகூலுன். மஃபூல் எப்படி வரும்? போட்டிருக்கா? ஆனா மகூலுனுடைய அசல் மக்வூலுன், மஃஊலுன். விளங்குச்சா? இப்போ அதே மாதிரி ஜார வச்சுக்கோங்க. ஜார யசூரு ஜௌரன் அல்லது ஜியாரத்தன் ஃபஹுவ ஜாயிருன். ஜீர யுசாரு ஜியாரத்தன் ஃபஹுவ மசூருன். எழுதுங்க. அதனுடைய அசல் மஸ்வூருன், மசூருன் மஸ்வூருன். அடுத்து லாம பலித்தான். லாம எலூமு லௌமன் ஃபஹுவ லாயிமுன், லீம யுலாமு லௌமன் ஃபஹுவ மலூமுன். இஸ்முல் மஃபூல் எப்படி? மலூமுன். அப்ப அசல் எப்படி இருக்கும்? மல்வூமுன் இருக்கும். மல்வூமுன். அடுத்து அஜ்வஃப்ல யாயி, அஜ்வஃப்ல யாயி. பிஅ நல்லா கவனிக்கணும். அஜ்வஃப்ல வாவி வந்து ஒரு மாதிரி மஃபூல் வருது, அஜ்வஃப்ல யாயி மஃபூல் வேற மாதிரி வருது. அங்க கீல யுகாலு மகூலுன், ஜீர யுசாரு மசூருன், லீம யுலாமு மலூமுன். இப்போ இங்கே பாருங்க, பாஅ யபீஉ பைஅன் ஃபஹுவ பாயிஉன், பீஅ யுபாஉ பைஅன் ஃபஹுவ மபீஉன். இஸ்முல் மஃபூல் எப்படி வருது? மபீஉன். அசல் வந்து எப்படி இருக்கும்? மப்யூஉன் இருக்கும். இதை நம்ம ஏற்கனவே இதில் பார்த்துருக்கு, சஞ்சாலில் நடத்தியிருக்கு. மபீஉன், அதனுடைய அசல் மப்யூஉன். மப்யூஉன். அடுத்து கால யகீலு கைலன் ஃபஹுவ காயிலுன், கீல யுகாலு கைலன் ஃபஹுவ மக்கீலுன். யாய் மக்கீலுன். அசல் வந்து எப்படி இருக்கும்? மக்யூலுன்னு இருக்கும்.
அடுத்து ஜாத அதிகமானது, ஜாத யஸீது ஜியாதத்தன் ஃபஹுவ ஜாயிதுன், ஜீத யுசாது ஜியாதத்தன் ஃபஹுவ மஸீத். மஸீது ஃபீஹின்றமே மஸீத், அதிகப்படுத்தப்படக்கூடியது. அசல் எப்படி இருக்கும்? மஸ்யூதுன்னு இருக்கும். மஸ்யூதுன்னு தான் மஸீதுன்னு மாறி இருக்கு. அடுத்து நம்ம அடுத்து வந்து நாக்கிஸ்ல வாவி, அதனுடைய இஸ்முல் மஃபூல் தஆ, அதான பார்த்தோம். தஆ யதுஉ தஅவத்தன் ஃபஹுவ தாஇன், இஸ்முல் ஃபாயில் அப்படி தானே. தஆ யதுஉ தஅவத்தன் ஃபஹுவ தாஇன், துஅய யுதஆ தஅவத்தன் ஃபஹுவ மதுஊன். என்னது போட்டிருக்கா? மதுஊன். மது ஊவன், அசல் வந்து மது ஊவன் இருக்கும். அடுத்து துளிய, தலா தானே. தலானா என்ன அர்த்தம்? ஓதினான். தலா எத்துலு, எந்த கப்பல் கவுந்துச்சுமா? கன்னத்துலேருந்து கையெடு, இங்கே வா. இப்படி பராக்குக்கு போயிட்டேன்னா நடத்துறது எதுவுமே மண்டையில் ஏறாது. ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்க. இங்கே பாரு, எங்கே வாசிக்கிறோம் சொல்லு பார்க்கலாம். பன்னெண்டாவதுல எத்தனாவது? பரவாயில்ல இருக்க. அப்போ தலா எத்துலு திலாவத்துல் குர்ஆன் சொல்கிறோமே. தலா எத்துலு திலாவத்தன் ஃபஹுவ தாலின், துடிய யுத்துலா திலாவத்தன் மத்துலுவுன். அப்போ மத்துலுவுன் அசல் எப்படி இருக்கும்? மத்துலுவுன், மத்துலுவூன் அப்படிதானே இருக்கும். மஃஊலுன் மத்துலு. அடுத்து ரஜா, ஆதரவு வைத்தான். ரஜா எருஜு ரஜாஅன் ஃபஹுவ ராஜின். அர் அலிஃப்லாம் வந்து அர் ராஜி. ருஜிய யுர்ஜா ரஜாஅன் ஃபஹுவ மர்ஜுவுன். அசல் வந்து அடுத்து எழுதியாச்சா? சாதாரண ஃபேலில் நம்ம இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் ஈஸியாக எடுத்துருவோம், நமக்கு தெரியும். ஆனால் இந்த நாக்கிஸான இதில் தான் குழப்பம். அதனால தான் இந்த பாடத்தில் இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. தம்பி, முலாஃபான ஃபேல் இருந்தால் அதுக்கு இஸ்முல் ஃபாயில் இப்படி வரும் பாவா, மிசாலில் இருந்தால் அது இப்படி வரும், அஜ்வஃபில் வாவியாக இருந்தால் இப்படி வரும், யாயியாக இருந்தால் இப்படி வரும். அதே மாதிரி நாக்கிஸாக இருந்தால் வாவியாக இருந்தால் இப்படி வரும், நாக்கிஸில் யாயியாக இருந்தால் இப்படி வரும்னு சொல்லி. ஏன்னா அதுதான் குழப்பம். ஆனால் அதிகமாக அதில் பயன்பாட்டில் இருக்குது. தூங்கினால்னா நாம, ஆப்சென்ட் ஆகிட்டானா காப, அதுவும் அஜ்வஃபு, இதுவும் அஜ்வஃபு. அப்போ இல்லத்துடைய எழுத்து உடைய அந்த அஜ்வஃபு மிசாலு நாக்கிஸில் நிறைய ஃபேலுகள் நம்ம புழக்கத்தில் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் எப்படின்னு என்ன செய்யக்கூடாது? குழம்பக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த பயிற்சி. வேங்கதா முசப் மூலா. அதனால் ஏதோ நான் சொல்கிறேன் என் கூட சேர்ந்து கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தா போடுற மாதிரி என்கிட்ட சொல்லாதீங்க. அது எதுக்கு கரெக்டான்றதை மைண்டில் ஏற்றிக்குவாங்க. அடுத்து நாக்கிஸில் யாய் அப்படி தானே. பனா என்ன அர்த்தம்? கட்டினான். பனா எப்னி பினா அன் ஃபஹுவ பானின்.
அல்லது அலிஃப் லாம் வந்துச்சுன்னா அல் பானி. மஜ்ஹூல் புனிய யுப்னா பினாஅன் ஃபஹுவ மப்னியுன். இஸ்முல் மஃபூல் எப்படி வரும்? கட்டப்பட்டது, அமைக்கப்பட்டது வருதுல்ல, மப்னி. அசல் எப்படி வருது? மப்னூயுன் வருது. இப்போ அடுத்து பாருங்க, அதை இன்னொரு உதாரணம் போடுங்க. கலா யக்லி கலாஅன் ஃபஹுவ காலின் குலிய யுக்லா மக்லியுன். அசல் வந்து மக்லூயுன் இருக்கு. எழுதியாச்சா? அடுத்து ஷவா. ஷவானா பொரித்தான் அர்த்தம். பொரித்தான், சிக்கன் பொரிக்கிறது, புரிஞ்சா? ஷவா யஸ்வி ஷவ்யன் ஃபஹுவ ஷாவின். ஷுவிய யுஷ்வா ஷவ்யன் ஃபஹுவ மஷ்வியுன். பொரிக்கப்பட்டது. லஹ்முன் மஷ்வியுன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொரிக்கப்பட்ட கறி. தஜ்ஜாஜுன் மஷ்வியுன், பொரிக்கப்பட்ட கோழி. அப்போ மஷ் ஊயுன் இருக்கும். இஸ்மு மஃபூல் எப்படி? மஷ்வியுன். அசல் வந்து காலை அக்ரம் சார் வந்தாங்களா? இங்கே வந்துட்டாங்களா? அங்கே போனாங்களா? மஷ் எழுதியாச்சம்மா. அடுத்து கவா. காய வச்சான், ஐன் பண்ணா. கவா எக்வி கவியன் ஃபஹுவ காவின் குவிய யுக்குவா ஃபஹுவ மக்வியுன். ஐன் பண்ண பட்டது. சௌபுன் மக்வியுன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐன் பண்ணப்பட்ட ஆடை. கமீசுன் மக்வியுன், ஐன் பண்ணப்பட்ட சட்டை. ஜுப்பத்துன் மக்வியுன், ஐன் பண்ணப்பட்ட ஜுப்பா. அசல் எப்படி இருக்கும்? மக்வூயுன் இருக்கும். எழுதியாச்சா? எழுதியாச்சுல்ல? நீங்கள் பின்னாடி பாருங்கள், 58வது பக்கத்தில் ஒரு ஒரு உங்களுக்கு ஈஸியாக விளங்குறதுக்காக சார்ட் போட்டாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் தப்பாக விளங்கிற உங்கள் மைண்டில் நல்லா உட்கார்றதுக்காக என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு சார்ட் போட்டாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த சார்ட்டில் பாருங்கள், இருக்கா மொளா? இருக்கா மொளா? 58 தானே? நௌஅல் ஃபிஅல், ஃபிஅலுடைய வகை என்ன? ஃபிஅல் உதாரணம், அதனுடைய இஸ்முல் ஃபாயில், அதனுடைய அசல், அதுக்கப்புறம் இஸ்முல் மஃபூல், அதனுடைய அசல். ஃபஸ்ட்டு பாருங்கள், சாலிம். சாலிமான ஃபிஅல். சாலிமான ஃபிஅல்னா என்ன? எந்த ஃபிஅல் இல்லத்துடைய எழுத்தை விட்டு சலாமத்து பெற்றிருக்கிறதோ அந்த வினைச்சொல்லுக்கு என்ன பேர்? சலாமத்து பெற்ற வினைச்சொல்னு அர்த்தம். ஏன்னா இல்லத்து குறைல்ல. அப்போ குறையுள்ள எழுத்துக்களை விட்டு நீங்கி இருக்கக்கூடிய ஒரு வினைச்சொல்லுக்கு என்ன பேரு? சாலிமான ஃபிஅல். உதாரணமா பாருங்க, கத்தப. கத்தப இல்லத்துல எழுத்துருக்கா? இல்ல. அப்ப அது என்னது? சாலிம். கத்தபோட இஸ்முல் ஃபாயில் காத்திபுன். இஸ்முல் மஃபூல் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அடுத்து பாருங்க, இப்போ இதுதான் முலாஃப். முலாஃப்னா என்ன சொன்ன நம்ம ஏற்கனவே? முலாஃபான ஃபிஅல். ஒரு ஃபிஅல் முலாஃப் என்னது? சுலாசி முஜரத், சுலாசி மஜீஃபில முலாஃப்னா என்னது? ஐன் கலிமாவும் லாம் கலிமாவும் ஒரே இனத்தில் இருக்கும். உதாரணமாக மத்த, அஅத்த, அஅதத, அஅத்த, மதத, மத்த. ருபாயி முஜர், ருபாயி மஜீஃபில முலாஃப்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபா கலிமாவும் முதலாவது லாம் கலிமாவும்
ஐன் கலிமாவும் இரண்டாம் லாம் கலிமாவும் ஒரே இனத்தில் இருக்கும். ஓகேவா? உதாரணமாக ஜல்சல தஸல்சல. இப்போ முலாஃபில் எப்படி வருது? உதாரணமாக இங்கே ஒரு உதாரணம் போட்டிருக்கோம். சர்ர சந்தோஷம் அடைந்தான். இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும்? சாருன். அசல் எப்படி இருக்கும்? சாருனுடைய அசல் சாரிருன். அதனுடைய இஸ்முல் மஃபூல் மஸ்ரூருன். ஆனால் மஸ்ரூருன் நான் சந்தோஷப்படக்கூடியவன், படுத்தப்படக்கூடியவன். ஆனால் மஸ்ரூருன். விளங்குச்சா? முலாஃப் விளங்குச்சா? இப்போ அடுத்து பாருங்க, மஹ்மூஸ்னு ஒரு வகை இருக்கு, நீங்க நடத்தப்பட்டிருக்கும், நீங்க மறந்துருப்பீங்க. தரஸ்னா வலாக்கின் தர்ரஸ்னா வலாக்கின் அன்தும் நசீத்தும் லைசல் ஹத்தோ அலைய வ அலா ஜாமியாத்தினா அல் ஹத்தோ அலைக்கும் இன்னமா துர்ரிஸ்தும் வலாக்கின் அன்தும் நசீத்தும். என்ன பண்ணான்? மஹ்மூஸ்னா என்னமா? ஹம்சா வர்றது. ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. ஃபா கலிமால ஹம்சா வந்தாலோ ஐன் கலிமால ஹம்சா வந்தா லாம் கலிமா வந்தா அந்த அந்த ஃபேலுக்கு என்ன சொல்லுவாங்க? மஹ்மூஸ். மஹ்மூஸ்ல பெரிய பிரச்சனை ஒன்றும் வராது, இல்லத்துறை எழுத்துல வர்ற பிரச்சனை. உதாரணமா பாருங்க, ஆகத எங்க ஹம்சா வந்திருக்கு? ஃபா கலிமால ஹம்சா வந்திருக்கு. அதனுடைய இஸ்முல் ஃபாயில் அகத யஅஹுது அகதன் ஃபஹுவ ஆகிதுன், எடுக்கக்கூடிய ஒருவன். இஸ்முல் மஃஊல் மஅஹூதுன். என்னது? மஅஹூதுன். அடுத்து பாருங்க, ஐன் கலிமா சஅல. ஐன் கலிமா என்னவா இருக்கு? ஹம்சாவா இருக்கு. அதனுடைய இஸ்முல் ஃபாயில் சாயிலுன். இஸ்முல் மஃஊல் சரி. ஐன் கலிமா லாம் கலிமா மஹ்மூஸா இருக்கு. கரஅ இஸ்முல் ஃபாயில் காரியுன். இஸ்முல் மஃஊல் மக்ரூவுன். ஓகேவா? முடிஞ்சு. இது ஈஸி தான். இப்போ பாருங்க, இப்போதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஃபா கலிமா இல்லத்துறை எழுத்தாக இருப்பதற்கு என்ன பேரு? மிசால். அதுல ரெண்டு இருக்கு. ஃபா கலிமா வாவியாக இருப்பது, ஃபா கலிமா யாயியா இருப்பது. ஃபா கலிமா வாவியா இருப்பதுக்கு உதாரணம் வஸன. வஸன யஸினு வஸனன் ஃபஹுவ வாஸினுன். மஃஊல் மௌசூனுன். பிரச்சனை இல்லை. அடுத்து யாயியா இருந்தா யஸர யைசிரு யாசிருன். யாசிர் பேர் வைக்கிறாங்கல்ல, யாசிர் லேசானவர் அர்த்தம். அதனுடைய இஸ்முல் மஃஊல் மைசூர். மைசூர்னு ஊர் இருக்குல்ல, அது இஸ்முல் மஃஊல். மைசூர் போயிருக்கீங்களா? மைசூர் போயிருக்கியா? தான் போயிருக்கானே, பெங்களூர் பக்கத்தில் தானே இருக்குது, கர்நாடகாவா அது? மைசூர் திப்பு சுல்தான் அடக்கப்பட்டிருக்காரு மைசூரில். மைசூருன்னு. ஓகே. இப்போ அடுத்து பாருங்க, அஜ்வஃப்ல வாவி யாவி. அஜ்வஃப்னா என்ன? ஐன் கலிமா இல்லத்துல எழுத்தா இருப்பா, அது வாவா இருக்கிறது, யாவையா இருக்கு. உதாரணமா கால. கால யகூலு கௌலன் ஃபஹுவ காயிலுன். அசல் வந்து எப்படி வரும்? காபிலுன் இருக்கா? மஃஊல் எப்படி வரும்? மக்கூலுன். கீழே யுகாலு கௌலன் ஃபஹுவ மக்கூலுன். அசல் எப்படி வரும்? மக்ஊலுன். ஓகே. யாயிக்கு உதாரணம் பாஅ. பாஅ யபீஉ பைஅன் ஃபஹுவ பாஇஉன். அசல் வந்து பாஇஉன். மஃஊல் மாறுது. எப்படி? மபீஉன். அசல் வந்து மபியூன் இருக்கா? அடுத்து பாருங்க, நாகிஸ் இருக்கா? நாகிஸ்ல நாகிஸ்னா என்ன? லாம் கலிமா இல்லத்துறை எழுத்தா இருப்பது. வாவி யாவி. தஆ தஆ யதுஉ தஅவத்தன் ஃபஹுவ தாஇன். அலிஃப் லாம் வந்தா அத்தாஇ. அசல் எப்படி வரும்? தாஇ உன். மஃஊல் எப்படி வரும்? மதுஉன். ஆனா மதுஉன் பில் உஸ்தாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? உஸ்தாதை கொண்டு நான் அழைக்கப்பட்டேன். அசல் எப்படி வரும்? மதுஉனுக்கு மதுஉன் மஃஊல். யாயிக்கு உதாரணம் ஹதா, நேர் வழி காட்டினான் வருதுல, அதிகமாக வரக்கூடிய ஃபேல். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்னு ஃபாத்தியாலே வருது. ஹதா யஹ்தி இஸ்முல் ஃபாயில் என்னது? ஹாதின். அலிஃப் லாம் வந்துச்சுனா அல் ஹாதி. விளங்குச்சா? அசல் எப்படி வரும்? ஹாதி யுன். மஃஊல் எப்படி வருது? மஹ்தியுன். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வராங்கல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்க கியாமத்துல மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தவங்க வருவாங்களே, மஹ்தியுன் என்ன அர்த்தம்? அசல்ல நேர்வழி காட்ட
படக்கூடியவர். அசல் எப்படி வரும்? மஹ்தியுனுடைய அசல் மஹ்தூயுன். விளங்குச்சா? அந்த சார்ட் விளங்குச்சா? ஓகே.